Friends, welcome to Freshlyinhome. நான் உங்க ஷாலினி. இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு நிறைய ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு மைல்டான ஃப்ளேவரில் அந்த மஷ்ரூமை சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்தேன். அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 4 பேர்த்துக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போது எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் சட்னி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஷெஸ்வான் சாஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை ஷெஸ்வான் சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் சோயா சாஸும் கெச்சப்பும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த ரெட் சட்னி எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஒரு வந்து காஞ்ச மிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஷெஸ்வான் சாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு கேரட்டை இப்படி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பாதி குடமிளகாயை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போது இது கூடயே நான் வந்து கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வதன்னு ஆகும். அதனால் உப்பு சேர்த்துக்காமையே இது வந்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாகவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபைனலாகவே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சேர்த்துக்க போகிற சாஸ்லேயுமே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வதக்கி விட்டதில் பாருங்கள் தண்ணி விட ஆரம்பிக்கும் மஷ்ரூமே. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கு லிட் போட வேண்டாம். இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் விடுங்க. இந்த தண்ணி இருக்க வேண்டாம். ஸோ இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போது இதில் நான் வந்து ஷெஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நம்ம எடுத்துக்கிற ரைஸை பொறுத்து. ஸோ இப்போ இதை நல்லா இந்த ஷெஸ்வான் சாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷெஸ்வான் சாஸ் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டார்க் சோயா சாஸும் கெச்சப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸை வேக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து அதை சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ அப்படியே மெதுவாக சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ ரைஸ் உடையாமல் கிளறணும். அதுக்கு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இப்படி மெல்லமாக கிளறுங்க. ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம்.
ஸோ மெல்லமாக கிளறி விடுங்க. இப்படி இது ஃபுல்லாக வந்து கலக்கிற மாதிரி கலந்து விடுங்க. லைட்டாக விடுங்க, ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் நல்லா இந்த சாஸ் போட்டுட்டு ரைஸு உடையாமல் கிளறி விட்டுட்டேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ரைஸ் வந்து உடையவே இல்லை. ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி சாஸில் உப்பு இருக்கும், நம்ம வந்து காய்க்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். அதனால தான் கையில் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதையும் லைட்டாக பரட்டி விடுங்க. இந்த பெப்பர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எப்பவும் இப்படி சுற்றி பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து உடையாது, அப்படியே இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்களா, சூப்பரான யம்மியாக வந்திருக்குங்க அந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இந்த மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் சூப்புன்னு மஷ்ரூமில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் வந்து ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது மூணுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4-5 காஞ்ச மிளகாயை சுடு தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல நம்ம வந்து ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த ரெட் சில்லி சாஸையும் போட்டுட்டு, அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு போட்டு கொடுத்து அனுப்பலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டின்னருக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப ஹெவி மீலாகவே இருக்காது, ரொம்ப லைட்டான மீல் மாதிரி தான் இருக்கும். சுட சுட இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சான்ஸ்லெஸ்ங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமும் அடுத்தடுத்து சூப்பர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.